நீங்கள் டிஎன்டிஜியில் இருந்தபோது காவல்துறை, இராணுவம் உள்ளிட்ட அரசு துறைகளில் முஸ்லிம்கள் சேருவது கூடாது என்று பல நிகழ்ச்சிகளில் பேசியிருப்பதை பார்த்துள்ளேன். அதற்கு காரணம் மரியாதை செலுத்தும் நோக்கில் எழுந்து நிற்பதே கூடாது என மார்க்கம் கூறியுள்ளது. ஆனால் காவல்துறையில் மேலதிகாரிகளுக்கு எழுந்து நின்று சல்யூட் அடிக்க வேண்டி வரும், கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டி வரும், இன்னும் பல மார்க்க முரணான செயல்களை செய்ய வேண்டி வரும். தற்போது தடை செய்யப்பட்டுள்ள பிஎஃப்ஐ என்கிற அமைப்பு சல்யூட், கொடி, மரியாதை இவற்றை செய்த போதெல்லாம் அதை கண்டித்து கடும் விமர்சனங்களை நாம் வைத்துள்ளோம். அந்த விமர்சனங்கள் இன்னும் வலைத்தளங்களில் உள்ளன. ஆனால் தற்போது டிஎன்டிஜியில் உள்ளவர்கள் காவல்துறையில் சேரலாம் என்று மேடைக்கு மேடம் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதற்கு அவர்கள் கூறும் காரணம், எல்லா அரசு துறைகளிலும் ஏதாவது தவறுகள் இருக்கும் தான். நாம் ஓரிரை கொள்கையில் சரியாக இருந்து கொண்டே காவல்துறையிலும் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் பணியாற்ற முடியும் என்று கூறுகிறார்கள். அப்படியானால் சல்யூட்டு, கொடி, மரியாதை போன்ற வரம்பு செயலெல்லாம் ஷிர்கில் சேர்ந்தும் என்று அன்று பேசியது தவறா, அல்லது இந்த இவங்களுடைய நிலைப்பாடு தவறா? அதிகார மட்டத்தில் பாசிசம் சூழ்ந்துள்ள நாட்டில் ஒரு ஈமானோடு காவல்துறையிலும் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்ற இயலுமா? மார்க் அடிப்படை விளக்கம் தரணும்னு கேட்குறாங்க. அதாவது இந்த போலீஸு, இராணுவம் இந்த மாதிரியான துறைகளில் பொதுவாக பணியாற்றலாமான்னு கேட்டால் பொதுவாக பணியாற்றலாம். அது ஒரு வேலை. நாட்டை பாதுகாக்கிறதுங்கிறது அது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம்தான். மக்களை பாதுகாக்கிறது தானே போலீஸுடைய வேலை. அப்படிங்கிற வகையில் அதுவும் ஹராமான தொழில் கிடையாது, ஹராமான வேலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிகமான நாடுகளில் இந்த போலீஸ், இராணுவம் என்பது அரசாங்கம் செய்கிற ஒரு அநியாயத்திற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி உள்ள நிலைமை அப்படி இருக்குது. உதாரணமாக மக்கள் ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்கன்னு வைங்க. போராடுறதுக்கு நம்ம தான் உரிமையும் கொடுத்து வச்சுருக்கோம் அரசியல் சாசனத்தில். நம்மளுடைய எந்த ஒரு செயல்பாட்டிலையாவது மக்களுக்கு அதிருப்தி வந்தால் அவங்க கத்தத்தான் செய்வாங்க. ஆனால் போராடுற மக்களை அடித்து தாக்குறாங்கல்ல, சார்ஜுன்னு சொன்னோன்னா அடிக்கணும், புட்டி அடி பின்னி எடுக்கணும். அவன் போராடினவனா பக்குவமாக கூப்பிட்டு ஒரு குண்டாக்கட்டாக தூக்கிட்டு போய் அப்புறப்படுத்தி விடணும்னு மேற்கத்திய நாடுகளில் செய்வாங்க. இங்கே நம்ம நாட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், போராடுறவன் அதிக கூட்டமாக இருந்தான்னு சொன்னால் அவனை லத்தி சார்ஜ் பண்ணி என்ன செய்கிறாங்க, அடித்து விரட்டணும்னு ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ இதில் போலீஸாக இருக்கக்கூடியவர் அதை மீற முடியுமா? அவரும் சேர்ந்து அடிக்கத்தான் செய்யணும், இல்லாட்டி நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது, அவனை சட்டத்தின்படி தான் தண்டிக்கணும். ஆனால் நமது நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, காவல்துறையினரை என்கவுண்டருங்கிற பேரில் பொய்யாக சொல்லி கொள்கிறாங்க. பொய்யாக சொல்லி என்ன செய்கிறாங்க, போலீஸாரை தாக்க முயன்றால் அதனால் சுட்டு கொன்றோங்கிறாங்க. ஏன்னா சில 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 குற்றம் செய்தவர்கள் மீது மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்கும். அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஆளை போட்டு தட்டால் தான் நல்லதுன்ற அளவுக்கு மக்கள் நினைப்பாங்க. அதுக்கு தீனி போடுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, அரசாங்கத்தில் அனுமதியை வாங்கி ரகசியமாக வாங்கி போலீஸார் என்ன செய்கிறேன்னா, சும்மா இருக்கிறவனை கூட்டிகிட்டு போய் அவன் ஒரு போலீஸ்காரரை சுட்டாண்டு பொய் சொல்லி அவனை என்கவுண்டர் போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்ப்பா என்கவுண்டர் போட்டிங்கன்னா, எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக போட்டோன்னு சொல்கிறாங்க. அதில் 1000ல் 999 பொய், 1000ல் 1 அப்படி இருக்கலாம். போலீஸை கூட ஒருத்தன் தாக்க முயற்சி பண்ணலாம்னா அது எத்தனையில் இருக்கலாம், ஒரு 1000 கேஸ் இந்த மாதிரி சொன்னார்கள்னா அதில் 1ங்கிற அளவில் ரொம்ப அரிதாக நடக்குமே தவிர, பெரும்பாலும் இந்த என்கவுண்டர் என்பதெல்லாம் அவனுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக குற்றத்தை நிரூபித்து தண்டிக்கப்படாமல் குற்றம் சாட்டப்பட்டான் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டிய தண்டனை கொடுப்பதை அவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க சட்டவிரோதமாக. அவங்க வசிக்கிற நாட்டு சட்டத்துக்கும் அவங்க கட்டுப்படலை. போலீஸார் அந்த போலீஸ் அதிகாரிகளுடைய எண்ணத்துக்கு தகுந்தவாறு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த துறையில் இருந்தீங்கன்னு சொன்னால் என்கவுண்டருக்கு உத்தரவு போடக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டி வரும். முதலமைச்சர் கூப்பிட்டு சொல்லுவார், ஆளை போட்டு தள்ளிடுங்கன்னு. நீங்கள் தான் அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருப்பீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டர் பண்ணணும், அதில் நீங்கள் போய் சுடணும். அப்போ இதை நீங்கள் வேற முடியாது. வேறு சல்யூட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம் தப்பாக இருந்தாலும் அது அவனை மட்டும் பாதிக்கிற ஒரு விஷயம். அவனுக்கு நிர்பந்தம்னு ஒரு காரணம் சொல்ல முடியும்னா அல்லாட சொல்லிக்கிற முடிஞ்சால் சொல்லிக்கிறட்டான். நிர்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறவங்க விட்டுடலாம். அதை தாண்டி பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், பிறருக்கு அநீதிழைத்தல் இருக்கா இல்லை? இதில் இந்த துறை ரெண்டுமே பிறருக்கு அநீதிழைக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி ஏற்றுக்கட்டான்னு வைங்க, அவன் மேலே ஏதாவது பொய் கேஸை விடுங்கன்னு அரசாங்கத்தில் சொல்லுவாங்க. உடனே போலீஸார் என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு கேஸை ஜோடித்து பொய் வழக்கு போட்டு கஞ்சா வச்சுருந்தான் அப்படின்னு வச்சுருந்தான்னு சொல்லி என்ன செய்வாங்க, பொய் வழக்கு போடுவாங்க.
அவன்கிட்ட கஞ்சா இருந்திருக்காதுன்னு தெரிஞ்சு கூட கஞ்சா இருக்குன்னு வழக்கு போடணும். நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தீங்கன்னு சொன்னால் எஸ்பி சொன்னார்னா நீங்கள் போட்டு தான் ஆகணும். அப்போ இன்ஸ்பெக்டர் வேலையிலேருந்து நான் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக போகிறேங்கிறீங்க. அப்பாவி மேலே பொய் வழக்கு போடணுன்னு மேலதிகாரிகளை அரசாங்கம் சொல்லுது. மேலதிகாரிகள் உங்களுக்கு சொல்கிறாங்க, கீழதிகாரிகளுக்கு நீங்கள் அந்த வழக்கை போடுறீங்க. இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படுமா? இதை செய்கிறதுக்காக அந்த வேலைக்கு போய் அடுத்தவனை வந்து குற்றவாளி நாக்கி அவனை சித்திரவதை பண்ணி அடித்து அதுக்கு உள்ளதா இஸ்லாம் வந்து இல்லை. அதே மாதிரி விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு போய் லாக்கப்பில் வச்சு அடி பின்னுறாங்க, அடித்தே சாவடிக்கிறாங்க. நீ ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீனும் சேர்ந்து அடிக்கணும். அதிகாரி உத்தரவு போட்டால் என்ன செய்யணும்? சட்டவிரோதமாக அடிக்கணும். அல்லது நீ ஒரு கான்ஸ்டபிளாக இல்லாமல் நீ ஒரு அதிகாரியாக இருந்தேன்னு சொன்னால் அடிக்க சொல்லி உத்தரவு போடக்கூடியவராக நீ இருக்கணும். ஏன்னா அடிக்க சொல்லி மேலேருந்து ஆர்டர் வந்துருச்சு, அவனை அடித்து போடுங்கண்டு. அப்போ இந்த மாதிரி அப்பாவிகளை குடிச்சிட்டு அடிக்கிறான்னு அந்த போலீஸ் அவனவ அடிக்கிறான், அவனுக்கு மேலேருந்து ஆர்டர் வருது. அப்போ அதாவது இவங்க வந்து நாட்டுடைய நன்மைக்காக வேண்டி இந்த துறை பயன்பட்டுச்சுன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு வேலை தான். ஆனால் இதில் 90% நாட்டுடைய நன்மைக்கெல்லாம் பயன்படுறது கிடையாது. எதிர்க்கட்சிகளை பழி வாங்குறதுக்கு, போலீஸுக்கு பிடிக்காதவனை பழி வாங்குவதற்கு, அல்லது ஒரு பணக்காரனுக்கு சார்பாக ஒரு ஏழையை பழி வாங்குவதற்கு, அப்படியான காரியங்களுக்கு தான் இந்த காவல்துறை வந்து பயன்படுது. பொய் விளக்க போடுறாங்க ஒன்று. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லஞ்சம் நீங்கள் வாங்கணும். லஞ்சம் நீங்கள் வாங்க மாட்டேன்னீங்கனாலும் மேலதிகாரி விட மாட்டார். ஏன்னு கேட்டால் லஞ்சத்தில் படிப்படியாக எல்லோரும் கமிஷன் போகும். கீழே இன்ஸ்பெக்டர் வாங்குகிற லஞ்சம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வாங்குகிற லஞ்சம் வந்து இன்ஸ்பெக்டருக்கு போகும். இன்ஸ்பெக்டருடைய பங்கில் இருந்து டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் போகும், மேலே வரைக்கும் அதுக்கு போகணும். நீங்கள் லஞ்சம் வாங்கலை, நான் வாங்கலை சேவை செய்கிறேன்டிகள்னா உங்கள் மேலே ஏதாவது துறை ரீதியாக போய் சுமத்தி நடவடிக்கை எடுத்துருவாங்க. அப்போ லஞ்சம் வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகும்போது நீங்கள் லஞ்சம் வாங்கி ஒரு தனியாக கடமையை செய்வதற்கு உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்குறான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? காசை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறீங்க. அப்படி இருக்குது. மாமூல் வாங்குறது, தெருவில் ரோட்டில் கடை போட்டிருப்பான், கடை போடக்கூடாத சட்டமாக இருந்தால் போடுறது தடு, போட அனுமதி இருந்தால் முறைப்படி அரசாங்கத்தில் எங்கப்பா அனுமதி வாங்கினார் பேப்பர்னு காட்டு. இப்போ என்ன நடக்குது? நடைபாதையில் வைக்கிற எல்லா கடைக்காரர்களுக்குமே போலீஸார் என்ன செய்வாங்க? நீ கடையை போட்டுக்க, டெய்லி 200 கொடு அப்படின்னு சொல்லி மாமூல் வாங்குறாங்களா? வாங்குறாங்க. அவன் கொடுக்கலன்னா அவன் கடையை அடித்து உடைச்சு என்ன செய்கிறாங்க? விரட்டி விட்றாங்க. இப்படி 1-2 கிடையாது. போலீஸும் இராணுவமும் செய்யக்கூடிய தவறுகள் வந்து அப்பாவிகளை அழிப்பதற்குத்தான் இந்தியா போன்ற பல நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறார்கள். நம்ம அதில் போய் நம்ம இருக்கலாமா? இருந்தால் இதுக்கெல்லாம் அல்ல. நீ வந்து கொடி வணக்கத்துக்கு கேட்டால் நிர்பந்தத்துக்கு பண்ண நீ சொல்லிக்கிறலாம். எதுக்கிட்ட அவனை அடித்து கொன்றுண்டு அது என்ன நிர்பந்தம்? இன்னொருத்தனை கொள்றதுக்கு நிர்பந்தமா? அப்போ இன்னொருத்தனை கொள்றதே இன்னொருத்தனுடைய பொய் வழக்கு போடுற. ஏன்னா பொய் வழக்கு போட்டு அவனை ஜெயிலில் தள்ளி அநியாயம் பண்ண அப்படிங்கிற கேள்விக்கு யாராலும் நிர்பந்தத்தை பதில் சொல்ல முடியுமா? அடுத்தவரை பாதிக்கிற காரியங்களையும் செய்ய வைக்கிறாங்களா இல்லையா இந்த டிபார்ட்மெண்ட்டில்? அதனால் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள, மறுமையில் காப்பாற்றிக்கொள்ள நினைக்கிற யாரும் இந்த மாதிரி வேலைக்கு ஏற்கனவே இருக்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு அதை கடத்தி விட்டு நிர்பந்தம்ங்கிற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் இருந்துட்டு அதை செய்யுங்க, தப்பிச்சுட்டு வந்துடுங்க. புதுசாக அந்த வேலைக்கு மூவ் பண்ணி நம்ம போய் அந்த சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் கலவரம் வந்துச்சுன்னா நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக நிற்கலான்லாம் சும்மா பொய் பேசும். அதெல்லாம் ஒன்றுமே நிற்க இயலாது. மேலே அதிகாரி அடின்னா அடிக்க வேண்டியதான். முஸ்லீம் அடிக்க சொன்னால் அடிக்கணும், இந்த அடிக்க சொன்னால் அடிக்கணும், அவ்வளோதான். ஒரு உத்தரவு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நாங்கள் இருந்து பார்த்து அதை கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதிகபட்சமாக அந்த ஐஏஎஸ் மாதிரியான ஒரு பெரிய இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உத்தரவு போடுற இடத்துல இருக்கலாம், உத்தரவு நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அடுத்தவருக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு வேலையை எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு பாதி நீ மார்க் அடிப்படையில் உன் அளவில் சில தவறு ஒன்று செய்கிறியா, அது நிர்பந்தம்னு நினைக்கிறியா, அதுக்கு உனக்கு அல்லாவுக்குள்ள ஒரு விஷயம். ஆனால் பிறருடைய ஹக்கில் கையை வச்சோம்னு சொன்னால் நம்ம இபாதத்து எல்லாம் பாழாக போயிடும். நம்முடைய நன்மைக்குமே எல்லாம் அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணுவான்னு யோசித்து பார்க்கணும். அதனால் இதில் போய் ஏதாவது சும்மா அற்ப சம்பளம் கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி அதில் போய் சேர்ந்து அடுத்தவனை அடிக்கிறதுக்கும் தீமைக்கு துணை செய்கிறதுக்கும் அக்கிரமத்துக்கு துணை செய்வதற்கு நம்ம ஏன் நிற்கணும் அப்படின்ட்டு தான் நல்ல ஒரு மனிதர்கள் நினைக்க வேண்டும். அதான் சொல்ல வேண்டிய விஷயம்.